வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் முட்டை எதுவும் இல்லாமல், மைதா இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ப்ளம் கேக் உங்களுக்கு நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ வேறொரு கடாயில் நம்ம சுகர் சிரப்பு பண்ணிக்கிறலாம். இப்போ 1 கப் மாவு எடுத்திருக்கேன், அதே அளவு சுகரும் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதுவே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா உருகி வந்துடும். இப்போ பார்க்குறப்பே தெரியும், நல்லா இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா தேன் கலரில் வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கனால அதே கப் அளவுக்கு நான் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா உருகிட்டு வந்திருக்கு. இதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதில் நல்லா கரைஞ்சிரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். அதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1/4 கப்பு நம்ம கேரமலைஸ் பண்ணியாச்சு. சின்ன துண்டு பட்டை ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்து இந்த மாதிரி நைஸ் பவுடர் அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலு, வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட இந்த சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்சிங் ஆகிருக்கு. இதில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காக நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளப்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். கேக்குக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரே ரொட்டேஷன்லேயே நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். மீதம் இருக்க அந்த சிரப்பையும் இதோடையே ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பத்தலைன்னா மீதம் இருக்க பாலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ஊற வச்சுட்டு இதோடையே சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிறலாம்.
நீங்கள் பட்டர் சீட் வேணும்னாலும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதிலே போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்துடும். இப்போ மேலாப்ப கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கிறலாம். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பட்டர் சீட் போடாமையே நமக்கு கேக்கு ஒட்டாமையே வந்துடும். இப்போ எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ மேலாப்ப இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து போட்டுக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து டப்பா மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு 40லேருந்து ஒரு 50 நிமிஷமாச்சு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கிறலாம். பார்த்திங்கன்னா எனக்கு 45 நிமிஷமாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்தி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளப்பியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஓரங்களில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறலாம். பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட டப்பாவில் ஒட்டவே இல்லை, அப்படியே வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ப்ளம் கேக் வந்து கோதுமையில் கூட சூப்பராக பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்சாவே கரையக்கூடிய மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மைதா மாவு முட்டை எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேக்கு பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.